ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். வருண் மற்றும் நித்யா இருவரின் திருமணமும் அவர்கள் நண்பர்களின் முன்னிலையில் இனிதே நடந்து முடிந்தது. அந்த திருமணத்தின் போது நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் வருண் மற்றும் நித்யாவின் நண்பர்கள் தங்கள் மொபைல் போன்களில் படம் பிடித்து கொண்டனர். இப்போது வருண் தனது மனைவியான நித்யாவை அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் நித்யாவிற்கு பதட்டம் அதிகரித்து கொண்டிருந்தது. வருண் அவனுடைய பைக்கை ஓட்டிக்கொண்டவாறே தனது இருசக்கர வாகனத்தின் கண்ணாடி வழியே அவன் பின்புறம் உட்கார்ந்திருக்கும் நித்யாவின் முகத்தை கவனித்தான். நித்யாவின் முகம் வாடியிருப்பதை கண்ட வருண், நித்யா, என்னாச்சு உனக்கு? என்ன உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? என்னடி ஆச்சு? வருண், அது ஒன்றும் இல்லை. நம்ம இப்படி அத்தை மாமா யார்கிட்டயே சொல்லாம திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ரொம்ப பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இங்க பாரு நித்யா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுற? அவங்க இந்த விஷயத்துல சந்தோஷம்தான் படுவாங்க. என்ன, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா யாரும் அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதாடி? நானே என் பொண்டாட்டியை கண்ணாடி வழி சைட் அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். நீ ஏண்டி பூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க? கொஞ்சமாவது சிரிடி பொண்டாட்டி என்று வருண் கூறியதும் வெக்கத்தில் சிரித்தாள் நித்யா. வருண் அவன் வீட்டின் முன்பு தனது பைக்கை நிறுத்திவிட இருவரும் பைக்கிலிருந்து இறங்கினர். நித்யாவின் பதற்றத்தை புரிந்து கொண்ட வருண் அவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டவாறு அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். வீட்டின் காலிங் பெல் அடித்ததும் வருணின் அப்பா கதவை திறக்க அவருக்கு பெரிய அதிர்ச்சி. வருண் மற்றும் நித்யா இருவரும் திருமண கோலத்தில் நிற்பதை பார்த்த அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்துடன் வருணை பார்த்து, டே வருண், என்னடா இது? நான் பார்க்கறது கனவா நிஜமா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. அப்பா, அது நான் சொல்கிறேன்ப்பா என்று வருண் அவன் அப்பாவிடம் பேசிக்கொண்டிருக்க அப்போது அங்கு வந்த வருணின் அம்மா, டேய், என்னடா சொல்ல போற? நித்யாவுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். அதனால அவங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசி என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானடா போனேன். ஆனால் இப்போ திடீர்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதுதான் எங்களுக்கு கொடுக்குற மரியாதையாடா என்று கோபத்தில் கூறினார் பார்வதி. அப்போது வருண், அம்மா புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு என்று வருணும் தன் அம்மாவை சமாதானப்படுத்த முற்பட்டான். அப்போது வருணின் அப்பா, பார்வதி, என்ன நீ? அவன் தான் சொல்கிறான்ல சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. வந்தவங்களை உள்ளே கூப்பிடாம நீ என்ன ரோட்டில் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க? டே வருண், நீ நித்யாவை கூட்டிகிட்டு உள்ளவா. என்னங்க நீங்கள்? அவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திடீர்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்கள் என்னடாண்ணா அப்படியே உள்ளவான்னு கூப்பிடுறீங்க? டேய், அங்கே நில்லு என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வீட்டினுள் நுழைந்து விட்டார் பார்வதி. தன் அத்தையின் இந்த செயலை கண்டு மிகுந்த பயத்துடன், வருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாருங்க, அத்தை நம்மளை தப்பா நினைச்சிட்டாங்க என்று பயம் நிறைந்த கண்களுடன் கூறிய நித்யாவை பார்த்து அவள் கைகளை இன்னும் இறுக்கி பிடித்தபடி, நித்யா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? அம்மா அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. எதுவும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல என்று அவள் கைகளை பிடித்தவாறே கூறிக்கொண்டிருந்தான் வருண். அப்போது உள்ளே இருந்து கையில் ஆரத்தி தட்டுடன் வெளியே வந்த பார்வதியை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நித்யா. அப்போது வருண், அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன, இப்போ என்னடானா ஆரத்தி தட்டோட வந்திருக்க? டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என் மருமகளுக்கு ஆரத்தி எடுக்காம உள்ள விட்டுருவனா என்ன? 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க என்று கூறிவிட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஆரத்தி எடுத்து கொண்டிருந்தார். அம்மா, இப்போ எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? டேய், நீ சும்மா இருடா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மருமக முத இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறா. ஆரத்தி கூட எடுக்கலனா எப்படிடா? வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு என்று கூறியபடி இருவருக்கும் ஆரத்தி எடுத்து முடித்துவிட்டு, நித்யா, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா என்று நித்யாவை அன்போடு உள்ளே அழைத்துச் சென்றார் பார்வதி. உள்ளே நுழைந்த நித்யாவை அங்கு உள்ள பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று, நித்யா,
நல்லா சாமி கும்பிட்டு இந்த விளக்கு ஏத்து என்று கூறியதும் அங்குள்ள விளக்குகளை அவள் ஏற்ற அந்த பூஜை அறை முழுவதும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. நித்யாவின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அப்போது வருண், அம்மா அப்பா எங்களை பிளஸ் பண்ணுங்க என்று கூற இருவரும் அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, எந்திரிங்க. அப்புறம் நித்யா, நீ சொன்ன மாதிரி சீக்கிரமா எனக்கு நிறைய பேரம் பேத்தியெல்லாம் பெத்து கொடுத்துடணும், சரியா என்று கூறி நித்யாவின் நெற்றியில் முத்தமிட்டாள் பார்வதி. டீ வருண், ஒன்று சொல்லவா? உன் பக்கத்துல இப்படி நித்யாவை வச்சு பார்க்கும்போது ஏக்கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குடா என்று மகிழ்ச்சியுடன் கூறிய பார்வதியை கண்டு சந்தோஷத்தில் சிரித்தனர் வருண் மற்றும் நித்யா. இப்படியே நேரம் நகர ஆரம்பித்தது. நித்யா சமையலறையில் தன் அத்தையுடன் ஏதோ பேசிக் கொண்டிருக்க இங்கு வருண் அவன் அப்பாவிடம், சாரிப்பா, என் மேல ஏதோ கோவமா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த மாதிரி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டேன்னு. டேய் வருண், என்னடா பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷம் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான்டா. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. அப்புறம் நித்யா ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அவள் செட் ஆவாளா? அப்பா, நித்யா என்னை லவ் பண்ணும்போது சரி, என்னை கல்யாணம் பண்ணும்போது சரி, அவளுக்குன்னு என்கிட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாதுப்பா. நான் கூப்பிட்ட உடனே எதுவுமே யோசிக்காம என் கையை பிடிச்சி என் கூட வந்துட்டா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் என்று தூரத்திலிருந்து நித்யாவை பார்த்தபடியே தன் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் வருண். சமையலறையில், அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னம்மா நித்யா, என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை, எங்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கா? நான் எதுக்கு கேட்குறேன்னா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அதனால எங்கள் மேலே ஏதாச்சும் என்று நித்யா தேங்கியவாறே கேட்க, நித்யா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க? நாங்கள் இத்தனை வருஷம் வருணை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு அவ்வளோ சொல்லியும் எங்கள் பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்கல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனோட லைஃப்பை நினச்சி. ஆனால் திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் முன்னாடி வந்து நின்னான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாம்மா இருந்துச்சு. ஆனால் என்ன, உங்கள் கல்யாணத்தை பக்கத்துல இருந்து பார்க்க முடியல, அந்த ஒரு கவலை தான். மற்றபடி எனக்கு சந்தோஷந்தாம்மா. அப்புறம் நித்யா, இப்படி உங்கள் அப்பாவை எதிர்த்து வருணனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா என்று பார்வதி கேட்டதும், அத்தை, எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய வில்லன்லாம் கிடையாது. நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவருக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என்ன, இப்போ என் மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பார், அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் அவர் என்னையும் வருணையும் புரிஞ்சுப்பார். அவருக்கு என்னை பார்க்காம என் கூட பேசாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் வேணா பாருங்க, சீக்கிரமே என் அப்பா என்னையும் வருணையும் அக்செப்ட் பண்ணிப்பார். நித்யா, கொஞ்சம் யோசிச்சு பாரேன். உன் அப்பா மட்டும் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமா உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்போம். நீங்களும் இப்படி யாருக்கும் தெரியாமல் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கவும் மாட்டீங்க. சரி, அதை விடுமா, அதை பற்றி ஏன் பேசிட்டு. ஆமாம், உனக்கு சமைக்க தெரியுமா? அத்தை, எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் நல்லா சாப்பிட தெரியும் என்று இருவரும் அங்கு பேசி சிரித்து கொண்டிருக்க அப்போது வீட்டினுள் வேகமாக நுழைந்தாள் சுபா. அப்பா, என்ன நடக்குதுங்க? திடீர்னு ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க. என்னால் நம்பவே முடியல. நீங்கள் கூட என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அட ஏமா நீ வேற, எனக்கே இந்த விஷயம் தெரியாது. உன் அண்ணா யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். என்னப்பா சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. ஆமாம்மா, எல்லாம் லவ் மேட்ரு. அப்பா, என்ன நீங்கள் இப்படி ஷாக்கு மேலே ஷாக் கொடுக்குறீங்க? அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தானா? என்னால் நம்பவே முடியல. கல்யாணமே வேணான்னு இத்தனை வருஷம் சுற்றிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானா? எப்படி இருந்து எங்கள் அண்ணா இப்படி மாறிட்டான்? என் அண்ணன் இந்த அளவுக்கு மாற்றின பொண்ணு யாரு? நான் உடனே அந்த பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணு கிச்சனில் தான் உன் அம்மா கூட இருக்கா, போய் பாரு
என்று சுபாவின் அப்பா கூறியதும் வேகமாக கிச்சனில் நுழைந்தாள் சுபா. ஏய் நித்யா, நீயா? இங்க என்ன பண்ற? என்று ஆச்சரியத்துடன் சுபா கேட்க, மேம், அது வந்து என்று தன் அழகிய விழிகளை உருட்டியவாறு முழித்துக் கொண்டிருந்தாள் நித்யா. ஏ சுபா, இவதாண்டி உன் அண்ணனோட பொண்டாட்டி என்று பார்வதி கூறியதும், என்னம்மா சொல்ற? நித்யாவையா அண்ணன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான்? சுபா, உனக்கு நித்யாவை முன்னாடியே தெரியுமா? ஐயோ அம்மா, நித்யா என்னோட ஸ்டூடெண்ட் தான். அன்னைக்கு காலேஜில் அண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே என்கிட்ட அவனை பற்றி துருவி துருவி கேட்டுட்டு இருந்தா. அது இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தியா? என்று சுபா கிண்டலாக கூற, மேம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று நித்யா கூறியதும் அவள் தலையில் செல்லமாக கொட்டியபடி, என்ன மேமா? வாங்குவ, ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடணும், புரியுதா? என்று அங்கு மூவரும் சிரித்து பேசிக்கொண்டிருக்க நேரம் கழிந்தது. அன்று இரவு நேரம் நித்யாவை முதலிரவிற்காக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் சுபா. அப்போது அந்த அறையினுள் கையில் ஒரு சிறிய பெட்டியுடன் நுழைந்தார் பார்வதி. உள்ளே வந்த பார்வதி நித்யாவின் அருகே அமர்ந்து தன் கையில் உள்ள பெட்டியில் இருக்கும் நகைகளை நித்யாவிற்கு சூட்ட ஆரம்பித்தார். அத்தை, என்ன இது? எனக்கு இதுக்கு இவ்வளோ ஜுவல்ஸ்? நித்யா, இதெல்லாம் என்னோடதுதாம்மா. இந்த வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் போட போறேன்னா என்ன? இனிமே இந்த வீட்டுக்கு எல்லாமே நீதானம்மா, இதெல்லாம் உனக்கு தான். அத்தை, இதெல்லாம் எனக்கு வேணாம். இங்க பாரு நித்யா, இந்த நகையெல்லாம் எனக்கு வரப்போற மருமகளுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா இத்தனை வருஷம் இந்த நகை பீரோக்குள்ள தான் தூங்கிட்டு இருந்துச்சு. அதான் இப்ப நீ வந்துட்டேல, இனி உனக்கு போட்டுதான் அழகு பார்க்கணும் என்று கூறியபடி சந்தோஷத்துடன் அந்த நகைகளை நித்யாவிற்கு அணிவித்துக் கொண்டிருந்தார் பார்வதி. அப்போது சுபா கை நிறைய மல்லிகை பூக்களை எடுத்து நித்யாவின் தலையில் சூட, அண்ணி, எனக்கு எதுக்கு இவ்வளோ பூ? இங்க பாரு நித்யா, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் இருக்கா? அதனால நீ எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியாரு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிவிட்டு நித்யாவிற்கு அந்த பூக்களை சூட்டி விட்டாள் சுபா. பட்டுப்புடவை, நகை, தலையில் மல்லிகை பூ என்று பார்ப்பதற்கு தேவதை போல அவ்வளவு அழகாக தோற்றமளித்தாள் நித்யா. நித்யாவின் இந்த அழகை ரசிக்க 2 கண்கள் போதாது போல் இருந்தது. ஹே நித்யா, நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? இந்த பட்டு புடவை, தலை நிறையா மல்லிகைப்பூ, இதுல உன்னை பார்க்கவே அவ்வளோ அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்க. இந்த கோலத்துல என் அண்ணா மட்டும் உன்னை பார்த்தா அவ்வளோதான், அங்கே ஃப்ளாட் ஆயிடுவான் என்று சுபா கூறிக்கொண்டிருக்க பார்வதியும், போதுண்டி, என் மருமகளை ரொம்ப கண்ணு வைக்காத, உன் கண்ணே பட்டுடும் போலையே. அத்தை, நீங்க 2 பேரும் என்ன கலாய்க்கிறீங்களா என்று குழந்தை போல முழித்து கொண்டு கேட்ட நித்யாவை பார்த்து, நித்யா, நான் ஏன் உன்னை கலாய்க்க போறோம்? என் அண்ணா வருண் மட்டும் இப்போ உன்னை பார்த்தா நீ ரூமுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான், அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுவான் என்று அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். நேரம் நெருங்கியதும் நித்யாவை வருணின் அறைக்கு அழைத்துச் சென்றாள் சுபா. சரி நித்யா, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்திருக்க. உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு புரியுது. நைட் நீயும் வரணும், ஹாப்பியா இருங்க. நான் காலையில் வந்து உன்னை பார்க்குறேன், ஓகேவா என்று அவளை கட்டி அணைத்தபடி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் சுபா. நித்யா வருணின் அறையில் வருணிற்காக காத்து கொண்டிருக்க அப்போது அந்த அறையினுள் நுழைந்தார் பார்வதி. நித்யா, இந்தாம்மா, இதில் பால் இருக்கு, நைட்டு நீயும் வருணும் குடிச்சுக்கோங்க. அப்புறம் உனக்காக வருண் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், அது அந்த கபோர்டுக்கு கீழே தான் இருக்கு. உனக்கு நைட்டு ட்ரெஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் பற்றியெல்லாம் தெரியும் தானே? இதில் ஏதாவது உனக்கு கூச்சம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று தயங்கியபடி நித்யா கேட்க, இல்லைம்மா, இது பொதுவாக ஃபர்ஸ்ட் நைட் போகிறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்கக்கிட்டே சொல்லி அனுப்புறது தான். நீயும் வரணும் லவ் மேரேஜ் தானே, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிம்மா, வருண் இப்போ வந்துடுவான், நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் பார்வதி. நித்யா அந்த அறையினுள் அமர்ந்திருக்க அவளுக்கு பதற்றம் அதிகரித்து கொண்டிருந்தது. என்ன இது, எனக்கே இப்போ இப்படிவே இருக்குது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட்டை நினச்சி பயப்படுறேனா? ஏ நித்யா,
லூசாடி நீ, இதுக்கு ஏன் பயப்படுற? நீ இப்படி பயந்துட்டு இருந்தா வருணுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்று அவளுக்கு அவளே சமாதானம் தெரிவித்து அங்குள்ள வாட்டர் பாட்டிலை எடுத்து சற்று நடுக்கத்துடன் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் வருண். வருண் உள்ளே நுழைந்ததும் சட்டென்று அந்த வாட்டர் பாட்டிலை மூடி அங்குள்ள டேபிளில் வைத்துவிட்டு பயமில்லாமல் கேஷுவலாக இருப்பது போல் சமாளிக்க தொடங்கினாள் நித்யா. உள்ளே நுழைந்த வருண் ஒரு நிமிடம் அவனையே அறியாமல் நித்யாவை பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்த்து கொண்டவாறே அந்த அறையின் கதவை தாளிட்டு அவளிடம் நெருங்கினான். வருண் அவளிடம் நெருங்குவதை கவனித்த நித்யாவிற்கு வெட்கத்துடன் பயமும் அதிகரித்தது. ஏ நித்யா, என்னடி இது? பட்டு போடுவன் நகை மல்லிகை பொண்ணு ஆளே மாறிட்ட. நான் லவ் பண்ண நித்யாவா இது? என்னடி இப்படி இருக்க? இல்லைங்க, அது அத்தை தான் இதெல்லாம் போட்டு விட்டாங்க என்று நெளிந்து கொண்டவாறே கூறினாள் நித்யா. வருண் நித்யாவை மேலிருந்து கீழ் வரை இன்ச்சாக ரசித்து கொண்டிருந்தான். ஆமா, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏண்டி பார்க்கக்கூடாதா? இவ்வளோ அழகா இருந்தா பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓ, அப்போ நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா என்று நித்யா கிண்டலாக கேட்க அவளை பார்த்து அழகாக சிரித்தான் வருண். அது இருக்கட்டும், ஏண்டி நைட் என்ன இப்படியேவா தூங்க போற? வேற என்னங்க பண்றது? உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு மூச்சு முட்டுதுடி. எவ்வளோ ஹெவியான பட்டு சாரி, இதில் அவ்வளோ ஜுவல்ஸ் வேற. இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? வருண், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? நித்யா, அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டிரு என்று தன் கையில் உள்ள வாட்சை கழட்டி கொண்டவாறே கூறினான் வருண். ஓ, அப்போ சாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தாதான் பிடிக்கும் போலையே என்று தன் மனதுக்குள் நினைத்தவாறே அவள் அணிந்திருந்த நகைகளை கழட்ட ஆரம்பித்தாள் நித்யா. வருணும் தன் சட்டை பட்டன்களை கழட்டியபடி அங்குள்ள கபோர்டு அருகே சென்றான். ஏ நித்யா, இந்த ரேக்கை நாளைக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன். உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கோ. இது உனக்கு ஓகேவா இருக்குமா, இல்லை வேற ஏதாவது புதுசாக செட் பண்ணிக்கலாமா என்று வருண் கேட்டுக்கொண்டிருக்க நித்யாவும், என்ன இது, கபோர்டை பற்றி பேசுகிற நேரமா இது? என் புருஷ சரியான மரமண்ட என்று தன் மனதுக்குள் நினைத்தவாறு வருணையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், ஒன்னதாண்டி. வருண், அதை காலையில் பார்த்துக்கலாம். நான் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். ஓ, அது சரி. சாரி கலட்ரி. வருண், என்ன பேசுறீங்க? ஏய் பைத்தியக்காரி, நைட்டு ஃபுல்லாக சாரிலியாவா இருக்க போற? அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுடி. அதை கழட்டிட்டு வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. உனக்காக நைட் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் வாஷ்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்று வருண் தன் சட்டையை கழட்டியவாறு கூறினான். நித்யாவும் அந்த நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமில் உள்ளே சென்றாள். ஐயோ, என்ன இது? வருண் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு. என்கிட்ட வராமையே என்னை இவ்வளோ டெம்ட் ஆக்குறாரு. இப்போவே எனக்கு பயத்தில் மூச்சு முட்டுது. இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகுதோ? எதுக்கு சாரியெல்லாம் மாற்ற சொல்கிறாரு? ஒரு வேளை நைட் ட்ரெஸ்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு சொல்கிறாரோ என்று தனக்குள்ளே வெக்கப்பட்டவாறு பேசிக்கொண்டிருந்தாள் நித்யா. வருண் வாங்கி வந்த அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு வாஷ்ரூமிலிருந்து வெளியே வந்த நித்யாவின் கண்கள் வருணை தேடின. அங்கு உள்ள பால்கனியில் மேல் சட்டை எதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்தவாறு ஃபோன் பேசிக்கொண்டிருந்த வருணை கவனித்தாள் நித்யா. அவன் சட்டையில்லா உடலை பார்த்த அவள் கண்கள் கிறங்க ஆரம்பித்தன. வருணின் உடற்கட்டில் மயங்கிய நித்யாவும் வாயடைத்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மெனியை வருட வேண்டும் என்று அவள் கைவிரல்கள் துடித்தன. தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவாறு படபடப்புடன் அங்குள்ள கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் நித்யா. அப்போது உள்ளே வந்த வருண் நித்யாவிடம், நித்யா, என் ஃப்ரெண்டு லைனில் இருக்கான், உங்ககிட்ட பேசணுமா என்று கூறி மொபைல் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான் வருண். நித்யாமா, நான் வருண் ஃப்ரெண்டு சூர்யா. சொல்லுங்கண்ணா. சாரிம்மா, என்னால் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல. இந்த வருண் திடீர்னு கால் பண்ணி எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டான். அதாம்மா என்னால் அங்கே வர முடியல. எனிவேஸ், ஹாப்பி மேரி லைஃப் தங்கச்சி. தேங்க்ஸ்ண்ணா. சாரிம்மா, மணி 11 ஆச்சு.
இந்த நேரத்தில் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்ல? டேய், அதான் 11 ஆச்சுன்னு தெரியுதுல்ல, ஃபோனை வையேண்டா என்று வருண் கூறியதும், சாரி மச்சான், நீ என்ஜாய் பண்ணு, நான் ஃபோனை வச்சிடுறேன். அதை செய்யேண்டா என்று கூறி ஃபோனை கட் செய்தான் வருண். ஏய் நித்யா, சாரிடி, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு என்று வெக்கம் கலந்தவாறு கூறினாள் நித்யா. ஏய், இந்த ட்ரெஸ்ல கூட அழகா தாண்டி இருக்க என்று வருண் கூறியதும் தலையை குனிந்தவாறு புன்னகைத்தாள் நித்யா. சரிடி, நான் லைட் ஆஃப் பண்ணவா? உனக்கு லைட் ஆஃப் பண்ணா ஓகே தானே? வருண், அது உங்க இஷ்டம் என்று சற்று நடுக்கத்துடன் நித்யா கூற, சரிடி நீ படு, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சுவிட்ச் போர்டின் அருகே சென்று லைட்டை ஆஃப் செய்தான் வருண். அந்த அறை முழுக்க இருள் சூழ பால்கனியின் வழியே ஜில்லென்ற நிலா வெளிச்சம் மட்டுமே அந்த அறையின் உள் அடித்துக் கொண்டிருந்தது. அந்த நிலா வெளிச்சத்தில் வருண் நித்யாவை பார்த்தபடி அவள் அருகே நடந்து வர நித்யாவிற்கோ பதட்டம் அதிகரித்து கொண்டிருந்தது. வெக்கம் தாழாமல் சற்றென்று படுக்கையில் விழுந்து பெட்ஷீட்டால் தனது முகம் மற்றும் உடலை மறைத்தவாறு பொருத்தி கொண்டாள். அந்த போர்வைக்குள் தன் விழிகளை உருட்டியபடி வேகமாக மூச்சு வாங்கிக் கொண்டிருக்க வருண் நித்யாவின் மிக அருகில் வந்து அவள் போர்த்தியிருந்த போர்வையை மெதுவாக கீழே இறக்கினான். பயத்தில் நித்யா கண்களை மூடிக்கொண்டாள். அந்த பெட்ஷீட் நித்யாவின் கண்கள், மூக்கு, உதடு, கழுத்து, மார்பு என்று கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க மெதுவாக தன் கண்களை திறந்தாள். அவள் முன் வருணின் முகம் மிக அருகில் இருப்பதைக் கண்டு அவள் இதயம் படபடத்தது. இருவரின் கண்களும் கதை பேசிக் கொண்டன. அப்போது வருண் நித்யாவின் கன்னத்தில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தான். அவன் முத்தத்தில் நித்யாவின் உடல் சிலிர்த்தது. பின் அவள் கழுத்தில் ஒரு முத்தமிட்டு அவள் இடையை வருடியவாறு இறுக்கி பிடித்தபடி அவள் அருகில் படுத்துக்கொண்டான் வருண். பொண்டாட்டி, நைட்டு நான் உன்னை எப்படி பிடிச்சிக்கிறேன், நீ நல்லா தூங்கு என்று வருண் கூறியதும், வருண் என்ன சொல்றீங்க? தூங்கவா? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடி பட்டு, அப்புறம் என்ன தூங்க சொல்றீங்க? நித்யா, ஓ ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடி, ஆனா இப்போ இதெல்லாம் வேணாம். வருண், எதுக்கு வேணாம்? இங்க பாரு நித்யா, நீ இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க. இந்த டைமில் உன் கவனம் படிப்பில் தான் இருக்கணும், என் மேலே இருக்கக்கூடாது. நீ படிச்சு முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். வருண், அதுக்காக நம்ம ஹாப்பினஸை தள்ளி போடணுமா என்று நித்யா கேட்க அவளை இடையோடு அணைத்து தன் அருகே இழுத்தபடி, ஏண்டி எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நீ ஃபர்ஸ்ட் காலேஜை முடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு புரண்டு படுத்து கொண்டான் வருண். நித்யாவிற்கோ இங்கு பயங்கர ஏமாற்றம். தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருணின் அருகே சென்று, வருண், வருண். என்னடி? எனக்கு தூக்கமே வரல. நான் எப்போவும் தூங்கும்போது பில்லோ மேலே கை போட்டு தான் தூங்குவேன். நான் வேணும்னா உங்க மேலே கை மட்டும் போட்டுக்கவா என்று நித்யா கேட்டதும் சட்டென்று அவளை இழுத்து அவன் மார்போடு இறுக்கி அணைத்து கொண்டான் வருண். இப்போ ஓகே வாடி, நைட்டு ஃபுல்லா இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சி படுத்துக்கலாம், சரியா என்று வருண் கூற வெக்கத்தில் சிரித்து கொண்டவாறு அவனை அணைத்து கொண்டாள் நித்யா. இப்படியே அந்த இரவும் கழிந்தது. காலை வேளை நித்யா மெதுவாக தூக்கத்திலிருந்து எழுந்து சோம்பல் விட்டவாறு அவள் கண்களை திறந்தாள். அப்போது அவள் முன் வருண் தன் இரு கைகளிலும் காஃபி கப்பை ஏந்தியவாறு அவள் அருகே நடந்து வந்தான். வருண், என்ன நீங்க என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நீங்க போய் காஃபிலாம் எடுத்துட்டு வரீங்க என்று சிரித்தபடி நித்யா கூறியதும், உன்னை எழுப்பலாம் தாண்டி பார்த்தேன், ஆனா நீ அழகா குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பவே மனசில்ல, இந்தா காஃபி என்று தன் கையில் இருந்த ஒரு கப்பை நித்யாவிடம் நீட்டினான். கல்யாணம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் டேவே புருஷன் கையால் பெட் காஃபி குடிக்கிற, என்ஜாய் என்று வருண் கூறியதும், வருண், பெட் காஃபி மட்டும்தானா, பெட் கிஸ்லாம் கிடையாதா என்று வருணை ரொமான்டிக்காக பார்த்தபடி நித்யா கேட்க,
வருண் நித்யாவின் அருகே வந்து அவள் இதழில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தான். இருவரும் முத்தத்தில் மூழ்கி இருக்க அப்போது வருணின் மொபைல் போன் ரிங்காக நித்யாவின் இதழை விடுவித்தான் வருண். பொண்டாட்டி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தனது போனை எடுத்து வெளியே சென்றான் வருண். மொட்டை மாடியில் வெகு நேரம் போன் பேசிவிட்டு மீண்டும் கீழே இறங்கி போன் பேசியபடி அவன் அறையினுள் நுழைந்தான் வருண். அப்போது நித்யா குளித்துவிட்டு தனது தலையை டவல் வைத்து துடைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு அழகிய சிவப்பு நிற காட்டன் புடவையில் பார்ப்பதற்கே செக்ஸியாக இருந்த நித்யாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வருண். நித்யாவை பார்த்து அவன் கண்ட்ரோலை இழந்த வருண் போனை கட் செய்துவிட்டு நித்யாவின் அருகே சென்றான். பின்பக்கம் திரும்பியவாறு நித்யா தன் தலையை துடைத்துக் கொண்டிருக்க நித்யாவின் பின்புறம் மிக அருகில் நின்றவாறு அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் வருண். பின்புறம் அவளின் ஈரமான கழுத்து மற்றும் பளிச்சென்று வெளியே தெரிந்த அவள் இடுப்பை எச்சில் விழுங்கியபடி பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் கைகளால் நித்யாவின் ஈரமான இடையை தடவினான். அவன் கைப்பட்டதும் பயந்து போய் சட்டென்று திரும்பினாள் நித்யா. வருண், நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் என்று நித்யா கூறியதும் தன் கைகளால் அவள் இடையை வளைத்து அவள் மார்போடு தன் மார்பு அழுத்தும்படி நெருக்கமாக அணைத்தான். பொண்டாட்டி, நம்ம ரூம்ல என்ன தவிர வேற யாருடி உள்ள வந்து இடுப்புல கை வைக்க போறா? அட ஆமால. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க வருண். முடியாதுடி என்று கூறிவிட்டு அவள் ஈரமான கழுத்தில் முத்தமிட்டான் வருண். அவன் முத்தத்தால் கூச்சத்தில் நெளிந்தபடி, வருண் என்ன பண்றீங்க? வேணாம், தள்ளி போங்க. எதுக்குடி தள்ளி போனோம் என்று கூறியபடி மீண்டும் அவள் கழுத்தில் முத்தமிட தொடங்கினான். வருண், உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நைட்டு இதெல்லாம் வேணான்னு சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஆமாண்டி, நைட்டு அது மட்டும்தான் வேணான்னு சொன்னேன். அதுக்குன்னு ரொமான்ஸ் கூட பண்ணக்கூடாதா? ராட்சசி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என்று அவள் ஈரமான இடையை அழுத்தி பிடித்தவாறு அவள் கழுத்திலிருந்து சற்று கீழே இறங்கி அவள் மார்பு பகுதியில் முத்தமிட்டான் வருண். நித்யா கண்கள் சொருக்கியபடி மூச்சு வாங்கி கொண்டிருக்க அந்த முத்தத்தை இன்னும் கீழே எடுத்துச் சென்றான் வருண். அவள் முன் முட்டியிட்டவாறு நித்யாவின் இடையை மறைத்திருக்கும் சேலையை விலக்கி அவளின் பளிங்கு போன்ற வயிற்றில் முத்தமிட்டான். உணர்ச்சிகள் தாங்க முடியாத நித்யா அவள் கைவிரல்களால் வருணின் பின்பக்க தலைமுடியை இறுக்கி பிடித்தவாறு கூச்சத்தில் சினுங்க ஆரம்பித்தாள். மீண்டும் அந்த முத்தத்தோடு மேலே வந்தான் வருண். ஏய், இப்போ எதுக்குடி சினுங்குற? வருண், அது வந்து நீங்க கிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு மாதிரி பண்ணுதா? பொண்ணாட்டிக்கு என்ன மாதிரி பண்ணுது என்று அவள் கழுத்தில் முத்தங்களை பதித்தபடி கேட்க அவளை கட்டுப்படுத்த இயலாமல் அவன் ஆண்மையில் சொக்கி போனாள் நித்யா. அப்போது வருண் சட்டென்று நித்யாவின் இடையை அழுத்தி கிள்ள, ஆ வருண், என்ன இப்படி கிள்ளிட்டீங்க? வலிக்குது. என்னடி, காலேஜுக்கு டைம் ஆச்சு, அதை மறந்துட்டு என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? வருண், நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே ஆரம்பிச்சிங்க. ஆமாண்டி, நான் தான் ஆரம்பித்தேன். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கணும்? இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேணாங்க, காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கணும்ல என்று மீண்டும் அவள் இடையே கிள்ள, வருண் ப்ளீஸ், வலிக்குது, வேணாம். ஓடி போய் காலேஜுக்கு கிளம்பு. என்னங்க, நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே காலேஜுக்கா என்று நித்யா கூறியதும் மீண்டும் அவள் இடையே கிள்ள ஆரம்பித்தான் வருண். என்னங்க, வேணாம், ரொம்ப வலிக்குது, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். வலிக்குதில்ல, ஒழுங்கா கிளம்பு என்று கூறிவிட்டு அவள் இடையை தன் விரல்களால் வருடியபடி அங்கிருந்து புறப்பட்டான் வருண். என்ன இவரு இவ்வளோ நேரம் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்படி பிடிச்சு கிள்ளிட்டாரு? ஆ வலிக்குதே என்று தன் இடுப்பை தேய்த்தபடி வருணை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொஞ்ச நாள் வீடியோ டெய்லியும் வராது, ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் போட்டுடுறேன்.
ஏன்னா இன்னும் கதையை நான் எழுதி முடிக்கல. நானே டெய்லியும் எழுதி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. வீடியோ டெய்லி வராட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஸோ கொஞ்ச நாள் மட்டும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம புதுசாக வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுடைய லிங்க் எல்லாமே நான் கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலில் நம்ம யூடியூப்பில் போடுற கதைகளை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் யாருக்கும் விசிபிள் ஆகாது. எனக்கு கூட உங்கள் நம்பர்லாம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக ப்ரைவசி இருக்கும். உங்கள் நம்பர் ஷேர் ஆயிருமோன்னு பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நிறையா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்னோட நீ இருந்தால் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.